முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் ஸ்டாலின் அவர்களை வாழ்த்துறை வழங்க அழைக்கிறோம். அவர்களை சிறப்பு செய்ய சூர்யா சுரேஷ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய மாவட்ட தலைவர் தலைமையேற்று இந்த நிகழ்வை நடத்தியிருக்கக்கூடிய அன்புக்குரிய தோழர் அண்டரோல் சுரா, மாவட்ட செயலாளர் தோழர் பாலச்சந்திரன், மாவட்ட பொருளாளர் தோழர் சோகச்சி மற்றும் மாநில பொதுச் செயலாளர் தோழர் அறம் மற்றும் இந்த நிகழ்வில் சாரதா நூற்றாண்டை நாம் இப்பொழுது கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதற்காக ஒரு புத்தகம் வருவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய தோழர் லட்சுமி நாராயணா மற்றும் கலை இலக்கிய பெருமன்றத்துடைய மாவட்ட கிளையினுடைய நிர்வாகிகள், தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்துடைய தோழர்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். ஞானாலயா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஒரு நூலகம் ஒரு உரையாற்றியது போல் உரையாற்றிய பிறகு வரலாறு குறித்து நாம் பேசுவதற்கெல்லாம் ஒன்றுமில்லை. ஆனாலும் கூட இந்த நிகழ்வில் 4 நூல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது என்பது மிக முக்கியமானது. 2 நூற்றாண்டுகள், ஜனமித்திரன் இதழுக்கான நூற்றாண்டு, சாரதா நூற்றாண்டு, 4 நூல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அண்டரோல் சுரா, அதே போல துவாரகா சாமிநாதன், ராஜேஸ்வரி கோதண்டம் அம்மா அவர்கள் மற்றும் கவிஞர் அல கணேசன், இவர்கள் 4 பேரும் நூல்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அம்மா ராஜேஸ்வரி கோதண்டம் அவர்களை ராஜபாளையத்தில் சந்தித்திருக்கிறேன். அவங்க அந்த நூலை ரொம்ப சிறப்பாக மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்காங்க. இப்போது இங்கே பேசும்போது சோழச்சி மாணவன் விஷால் வரைக்கும் இருக்கக்கூடிய புதுக்கோட்டையினுடைய வரலாறு எல்லாம் பேசுகிறாங்க. இந்த புதுக்கோட்டையுடைய வரலாறுலாம் நாம் பேசுறது, அதற்கு பிறகு உச்சமாக ஞானாலய கிருஷ்ணமூர்த்தி 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வரலாற்றுலாம் பேசுகிறார். இதையெல்லாம் பேசுவது என்பது தோழர் அறம் அவர்களுக்காக தெரிவிப்பதற்காகவோ தோழர் லட்சுமி நாராயணாவுக்காகவோ இல்லை. புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய நமக்கே புதுக்கோட்டையை பற்றி இன்னும் என்னவெல்லாம் தெரியாமல் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்துறது தான். அது ஒரு உதாரணம். அண்டரோல் சுராவே ஒரு கன்ஃபெஷன் கொடுத்தார். அவர் புதுக்கோட்டையுடைய வரலாறு பற்றி எழுதும்போது அதற்கான தரவுகளுக்காக இங்கேருந்து நான் ரோஜா முத்தையார் உலகத்துக்கு போனேன். அங்கே தான் இருக்கு நம்மளுடைய பிரச்சனை. நம்மளுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய மனிதர்களை பற்றியும் இங்கே இருக்கக்கூடிய வரலாற்று சிறப்புகளை நாமே இன்னும் தெரிஞ்சுக்காமல் இருக்கோம். இப்போது நகர்மன்றத்தில் ஓவிய கண்காட்சி நடந்துட்டு இருக்கு. ஆலங்குடி சுப்பிரமணியன் வரைந்த ஓவியங்கள். அதற்காக எழுத்தாளர் கோணங்கி நேற்றைக்கு முதல் நாள் உரையாற்றினார். அவர் அதான் சொன்னார். அவர் என்ன சொல்றாருன்னா, சித்தனவாசல் அப்படிங்கிற ஒரு கலைநிமிக்க ஊரை சுற்றி இருக்கக்கூடிய 100 கிலோமீட்டருக்கு அந்த வைப்பு இருக்குங்கிறார். அந்த கலையினுடைய அதிர்வு இப்போ அந்த சித்தனவாசல் அந்த சமண ஓவியங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அதிர்வுகள் இன்னும் 100 ஆண்டுகளுக்கு உங்களுக்கு கிடைக்கும். அதிலேருந்து நீங்கள் சிந்துனது செதறதை எடுத்து எழுதினாவே போதும். அதிலிருந்து நீங்கள் இந்த கலையினுடைய அம்சங்களை நீங்கள் பற்றி கொண்டால் போதும் பேசினார். இப்படி ஒரு வரலாற்று புகழ்மிக்க ஒரு நகரத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பளிக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கோம் அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியமானதாக இருக்கு. அதிலிருந்து தான் நம்முடைய பார்வை என்பது எப்படி இருக்கணும். இப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. அம்மா மொழிபெயர்த்திருக்கிறாங்க. சாரதா அவர்களை பற்றி அறிந்தது இந்த புத்தகங்களை திரட்டும் பொழுது, அந்த புத்தகங்களை வாசிக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய செய்திகள். அவர் 12 வயது வரைக்கும் தான் இங்கே இருந்திருக்கிறார். அதுக்கு பிறகு அங்கே போயிட்டார். 31 வயதிலே அவர் இறந்து போயிட்டார். 31 வயதுக்குள்ள ஒரு 10 ஆண்டுகள் தான் இலக்கியத்தில், தெலுங்கு இலக்கியத்தில் எழுதியிருக்கார். இந்த 10 ஆண்டுகளுக்குள்ள அவர் எழுதிய சிறுகதைகள், நாவல், அவர் வைத்த விமர்சனங்கள் காலத்திற்கும் நிலைக்கக்கூடிய வேலை செய்திருக்கிறது. எவ்வளோ அது எங்கிருந்து? நம்மளுடைய மண்ணிலிருந்து, தமிழ் மண்ணிலிருந்து போய் ஒரு 10 ஆண்டுக்குள் ஒரு காலத்தால் அழிக்க முடியாத தெலுங்கில் இருக்கக்கூடிய நூல்களை, எழுத்தை கொடுத்தாங்க. இந்த எழுத்து எவ்வளோ முக்கியமானது. அதுதான் இந்த நிகழ்வுடைய கலை இலக்கிய பெருமன்றத்து தோழர்களுக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். இந்த நிகழ்வை அவர்கள் வடிவமைத்திருப்பது என்பதுதான் பாராட்டுக்குரியது. எழுத்து என்பது எவ்வளோ முக்கியமானது. நாம் நெப்போலியனை பற்றி பேசிக்கிட்டே இருக்கோம். நெப்போலியன் உலகத்தையே வென்றவர்.
அவர் யாருக்கும் அஞ்சாதவர். ஆனால் அவர் வந்து கேலி சித்திரங்கள் இந்த கில்ரே அப்படிங்கிறத பார்த்து பயந்துருக்கார். அவர் சொல்வார், இந்த ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய அத்தனை தளபதிகள் அவ்வளவு பேரை பற்றி எனக்கு எந்த அச்சமும் இல்லை, கில்ரே ஒருவரை மட்டும் பற்றி எனக்கு வந்து பெரிய கவலை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஹிட்லர் அப்படித்தான் சார்லி சாப்ளினை பார்த்து பயந்தார். 2 கேலி சித்திர ஓவியங்களுக்கு ஒரு 2700 ஆண்டுகள் வரலாறு உண்டு. இந்த 2700 ஆண்டுகள் வரலாறுல கேலி சித்திரங்கள் தொடக்கத்தில் இந்த அரசியல் சித்திரங்களாக அது மாறினப்ப ஒரே இப்போ நம்ம ஓவிய கண்காட்சி நடக்கிறோம்ல, அதே போல இந்த கேலி சித்திர கண்காட்சிகள் நடக்குது. அப்படி நடக்கும்போது 2 ஓவியங்கள் ஒரே அறையில் இருக்கு. அதை படிக்க போய் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த 2 ஓவியங்கள்ல ஒரு ஓவியம் என்னன்னா, அந்த தேவாலயத்தில் கலந்து இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்தவர்கள்ல யாரெல்லாம் வட்டி கொடுத்து சம்பாதிச்சுட்டு இருக்காங்களோ அவர்கள் எல்லாம் வெளியேற்று, தேவாலயத்தை விட்டு ஒரு ஓவியம் வந்து வெளியேற்று. அவங்க எல்லாம் மூட்டை மூட்டையா அவர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, மூட்டை மூட்டையா கைகளில் பணத்தை வச்சுட்டு, வட்டி பணத்தை வச்சுட்டு இருக்காங்க. தேவாலயம் அவர்களை அடித்து வெளியேற்றுது, தள்ளுது, வெளியேற்றுது. இது ஒரு ஓவியம். அதுக்கு பக்கத்திலே இன்னொரு ஓவியம் இருக்கு. அது என்ன ஓவியம்னா, அந்த சர்ச்சில் இருக்கக்கூடிய பாதிரியார் பாவ மன்னிப்பு கொடுக்கணும்ல, அந்த பாவ மன்னிப்பு கொடுக்கறதுக்காக வரக்கூடிய மக்கள்கிட்ட பணத்தை வாங்கிட்டு அவர் பாவ மன்னிப்பு கொடுக்குறாரு. இந்த ஓவியமும் இங்க இருக்கு. 2 ஓவியத்தையும் அந்த காலத்துல, இப்ப கூட நம்ம வந்து ஒரு மத அதிகாரங்களை எதிர்த்து பேசுவதற்கு எல்லோருக்கும் ஒரு தயக்கத்தை இந்த பாசிச அரசு உருவாக்கிட்டு இருக்கு. அப்போ 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரே இடத்துல நடக்கிற 2 ஒரு சர்ச் வந்து இங்க வந்து நீ பணம் வசூலிச்சு வட்டி வசூலிச்சு பாவம் செய்யக்கூடாதுன்னு வெளியேற்றுது. அந்த பாவங்களை மன்னிக்கக்கூடிய இடத்துல அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் பணத்தை வாங்கி கொண்டு பாவம் மன்னிப்பு கொடுக்குறார். எப்படி ஒரு முரண் பார்த்தீங்கன்னா, இதுதான் கலைஞர்களுடைய எழுத்தாளருடைய வெற்றி. அது புதுக்கோட்டை மண்ணில் இருக்கக்கூடிய நமக்கு இன்னும் கூடுதலாக இருக்க வேண்டும், அந்த அறம் இருக்க வேண்டும். அதையெல்லாம் தான் இந்த அமைப்புகள் வந்து நமக்கு சொல்லுது. அமைப்புகள் சொல்லுவது அதுதான். எழுதுவது என்பது முக்கியம் இல்லை. சாரதா எழுதியிருக்காரு, ஜனமித்திரன் இதனுடைய நூற்றாண்டு. இதை எழுதுறது முக்கியம் அல்ல, அமைப்பாக செயல்பட்டு கொண்டே எழுது. அமைப்பாக செயல்படுற காரணத்தினால தான் இன்னைக்கு யாரை பற்றி நாம் இங்கே பேசிக்கிட்டு இருக்கோம், சாரதாவை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். வரலாற்றுக்கு மறைந்து போனவர் லட்சுமி நாராயணா இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தான் இந்த புத்தகம் வர்றதுக்கு காரணம். இன்னைக்கு நாம் என்னன்னா சாரதாவை பற்றி இங்கே பேச போறது இல்லை. லட்சுமி நாராயணா ஏன் சொல்ல முடியும்னா, அவர் ஒரு முற்போக்கு அகில இந்திய அமைப்புல ஒரு நிர்வாகியா இருக்கிறதுனால அவர் இங்கிருந்து அந்த மாநாட்டில் கலந்து கொண்டு போனவர் சொல்றாங்க. புதுக்கோட்டையில சாதாரண ஒருத்தர் இருந்தாரு, அவர் தெலுங்குல வந்து 10 ஆண்டுகளுக்குள்ள இவ்வளவு இலக்கியங்களை எழுதி கொடுத்திருக்காருன்னு சொன்னது அமைப்பு தான். அமைப்பினுடைய நிர்வாகியா இருந்ததுனாலதான் அவரால் சாரதாங்கிற ஒருத்தரை பத்தி நீங்க போய் எழுதுங்க முதல்லன்னு சொல்ல முடியும். அந்த மாநாட்டின் வழியாக சாரதா நம்மளுடைய ஜனமித்திரன் இதனை பற்றி நிறைய சொன்னாங்கல்ல. அந்த ஜனமித்திரன் இதழ் வந்து புதுக்கோட்டை சமஸ்தானம் நடக்க அவர் 2 அந்த இதழ் பல வகையா செயல்பட்டு ஒரு கட்டத்தில் வந்து இதழை நடத்த முடியாது. காரணம் சமஸ்தானம் கொடுத்த நெருக்கடி, அதிகாரம் கொடுத்த நெருக்கடி. அதிகாரம் கொடுத்த நெருக்கடினா அவருக்கு ஏன் அதிகாரம் கொடுக்குது? சுதந்திர போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய காந்தி வருவதை அந்த ஜனமித்திரன் இதழ் வெளிச்சப்படுத்துது. அந்த ஜனமித்திரன் இதழில் வந்த பிறகு காந்தியுடைய வருகை முக்கியமாக வருது, சமஸ்தானத்துக்கு நெருக்கடி வருது, சமஸ்தானம் அந்த இதழை நடத்துவதற்கு அனுமதிக்கவில்லை. அதுக்கு பிறகு அது பதிப்பகமா மாறும், தொடர்ச்சியா வேலை செய்யும். இப்படி அதிகாரத்தின் வழியாக ஒரு எழுத்தாளர்களுக்கு என்ன வகையான நெருக்கடி வரும், பதிப்பகங்களுக்கு என்ன வகையான நெருக்கடி வரும், அதிகாரத்தை மீறி ஒரு கலைஞர் என்னவா செயல்படுவான். சாதாரணமாக ஜனமித்திரன் 31 வயசுல வந்து சாரதா வந்து வீட்டுக்கு வந்து சட்டையை கிளட்டி போட்டுட்டு அதுக்கு அந்த அம்மா ஒரு பேர் வச்சிருக்காங்க. ஒரு பேர் என்ன, மனித வாழ்வு அந்த ரொம்ப அந்த ஜீவிதம் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னன்னா எவ்வளவு சிறியது ஜீவிதம், இதுக்கு தலைப்பு கொடுத்துருக்காங்க. சாரதா நடராஜன் மரணத்துக்கு அந்த மரண சம்பவத்தை ஒரு 1.5 பக்கத்தில் கொடுக்குறாங்க. அதுக்கு அவங்க தலைப்பு கொடுத்துருக்காங்க, எவ்வளவு சிறியது ஜீவிதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவர் வராரு, ஒரு தோழரை வந்து ரயில்வே நிலையத்தில் கொண்டு போய் வழியில் குடிச்சிட்டு வீட்டுக்கு வராரு, சட்டையை கிளட்டி போறாரு, அதுல இருந்து சில்லறை காசுகளை எடுத்து கொடுத்துட்டு நெஞ்ச பிடிக்கிறாரு, வழி அப்படிங்கிறாரு, இறந்து போயிறாரு. 31 வயதுல இறந்து போறாரு. இந்த தலைப்பு தான் கலைஞருக்கான பார்வை, அம்மாவுக்கான ஒரு பார்வை, அம்மாவுக்கு பலத்தை கரவழி கொடுக்கும்.
இந்த மொழிபெயர்ப்பு வேலை ரொம்ப முக்கியமானது. இதையெல்லாம் தான் இந்த நிகழ்வு கொடுத்திருக்கதா நினைக்கிறேன். அதுக்கு புதுக்கோட்டை ரொம்ப முக்கியமானது. அண்டரூர் சுறா சுற்றுதல் பத்தி தான் பேசினாங்க. அண்டரூர் சுறாவே கரம்பக்குடியில நாங்க கல்லூரி முடிச்ச பிறகு சூப்பர் லைன்ஸ் ஒரு இதழ் நடத்திட்டு இருந்தோம். அந்த இதழ் நாங்க 5 நண்பர்கள் சேர்ந்து நடத்தின இதழ். கல்லூரி முடிச்சுட்டு போன பிறகு விளம்பரங்கள்லாம் வசூலிக்கிறது, விளம்பரங்களை போடுறது, அதுல கதைகள் கவிதைகள் போடுறது. அதுலதான் முதல்ல அண்டரூர் சுறா கதை எழுதினார். சிற்றிதழ் அங்கிருந்து தான் தொடங்குது. அவருடைய பயணமும் ஒரு சிற்றிதழ் தான் இருந்துச்சு. இன்னைக்கு சிற்றிதழ் பத்தி இளங்கோவும் பேசுறேன். சிற்றிதழ்கள் எவ்வளவு முக்கியமானது, சிற்றிதழ்கள் என்ன வேலை செய்யுது, அதுதான் நாம செய்யும். வெகுஜன இதழ்கள் எழுதுறவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, புதினங்கள் எழுதுறவங்க எல்லாம் இருக்காங்க. நாம தான் கண்டுபிடிக்கணும். இப்படியான எழுத்தாளர்களை, தோழர்களை கண்டுபிடிச்சு அவர்களுக்கு வெளிச்சப்படக்கூடிய வேலையை தான் அமைப்பு செய்யணும். அதையெல்லாம் தான் இந்த